ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாட்டி செஞ்ச உப்புமாவால் நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணியில் கருவேப்பில்லை, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பில்லை போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 ஸ்பூனு கல்லுப்பு போட்டு 2 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவையை ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கோம் உப்புமாவுக்கு. சரி, நம்ம ஃப்ரிட்ஜில் போய் இப்போ சும்மா நிற்கிறதுக்கு சாக்லேட் இருக்கான்னு பார்த்தா அது இல்லை. ஒரு சாக்லேட் போல் மிஞ்சம் இல்லை. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரவையை போட்டு நாங்கள் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டோம். வறுத்ததுக்கப்புறம் தண்ணியை பார்த்தா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொதிக்கும் போதே ரவையை போட்டுக்கணும். ரவையை நல்லா போட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கிண்டிக்கணும். இங்கே பாருங்கள், ரவையை போட்டோன்னே எப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. கொதிக்கும் போதே நீங்கள் அது கூடயே கலந்தீங்கன்னா தான் நல்லா உப்புமா கெட்டியாகும். பாருங்கள் கைஸ், 1 மினிட்ல அது எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்ட்டு. இங்கே பாருங்கள், 2 மினிட்ஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ளே கெட்டி ஆயிடுச்சு. நீங்கள் இதுவும் சீனியும் நல்லா போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு நாள்